உயிர் வாழ போதிய ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தால் இயற்கை எண்ணெய். இயற்கையோடு உறவு இருக்கும் வரை மனிதனுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் என்று அவன் தன் சுயநலத்திற்காக இயற்கையை பழைக்க நினைத்தான், அன்று தன் சரிவை துவக்கி வைத்தான். ரசாயன உரங்கள், செயற்கை பூச்சிக்கொல்லிகள், ஹைபிரிட் வகைகளும் ஆரம்பத்தில் ஆச்சரியமாக இருந்தன. ஆனால் இன்று அதன் விளைவுகள் என்ன? பூமி தன் சக்தியை இழந்தது. உயிரினங்களின் உண்மைத்தன்மை மாறியது. உணவு விஷமானது. இன்று நம் குழந்தைகள் எதை சாப்பிடுகிறார்கள்? உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து சம்பாதித்த பணத்தில் எதை வாங்கி உண்கிறோம்? நமது உடல் நலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் தேவையான சத்துக்கள் நாம் உண்ணும் உணவில் இருக்கிறதா? அதுவும் கடல் கடந்து, கண்டங்கள் கடந்து, வாழ்க்கையின் நிர்பந்தங்களுக்காக பிறந்த மண்ணை பிரிந்து அந்நிய தேசத்தில் வாழும் மக்களுக்கு நம் பாரம்பரிய உணவுகள் எட்டாக்கனியாகவே இருந்து வருகிறது. ஆனால் இதை அப்படியே விட்டுவிட முடியுமா? இழந்து கொண்டிருக்கும் நம் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டாமா? இந்த சமூக அக்கறையின் விளைவாக உருவானதுதான் குளோபல் எசென்ஷியல்ஸ் வழங்கும் கிளாசிக் ப்ளூ உணவுப் பொருட்கள். ரசாயன உரங்கள், செயற்கை பூச்சிக்கொல்லிகள் இல்லாத விவசாய இடங்களை அடையாளம் கண்டு அங்கிருக்கும் நம் உள்ளூர் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக உணவு தானியங்களை கொள்முதல் செய்கிறோம். தானியங்கள் மட்டுமல்ல, மரச்செக்கு எண்ணெய் வகைகள், நாட்டுப்பசுனை மற்றும் வெண்ணெய் வகைகள், பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி என்று நமது ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பதம் பார்த்து பக்குவமாய் வாங்குகிறோம். அது மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் மறந்துவிட்ட பாண்டி காலத்து எள்ளுருண்டை, கடலை உருண்டை, முறுக்கு மற்றும் பலவிதமான நமது பாரம்பரிய தின்பண்டங்களையும் சுகாதாரமான முறையில் சுவையாக செய்து தருகிறோம். இன்றைய ஜென் ஆல்பா தலைமுறையினர் இந்த பாரம்பரிய உணவு முறையை தவறவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு ஏற்றாற்போல் பாஸ்தா, மியூஸ்லி, நூடுல்ஸ் வகைகளை சிறுதானியங்களை கொண்டு தயாரித்து தருகிறோம். சாதத்தோடு பிசைந்து கொள்ள ஆவாரம்பூ, முருங்கை, முடக்கத்தான், பிரண்டை, கொள்ளு போன்ற ஆரோக்கியமான பொடி மற்றும் தொக்கு வகைகள், சிறுதானிய சேமியா மற்றும் ரவை வகைகள், கையினால் அரைத்த மிளகாய், மஞ்சள், தனியா மற்றும் பலவிதமான குழம்பு மசாலாக்கள் என்று உங்கள் சுகத்திற்கும் சுவைக்கும் தேவையான அனைத்து உணவு வகைகளையும் தயாரித்து அளிக்கிறது நமது கிளாசிக் ப்ளூ நிறுவனம். இப்படி பல்வேறு விதங்களில் சேகரித்த உணவுப் பொருட்கள் சுகாதாரமான முறையில் பேக் செய்யப்பட்டு துரிதமாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. நமது கிளாசிக் ப்ளூ உணவுப் பொருட்கள் சுத்தம், தரத்தில் மட்டுமல்ல, உற்பத்தியில் இருந்து விரைவாக உங்களிடம் சேர்ப்பதையும் நோக்கமாக வைத்திருக்கிறோம். எங்கள் பொருட்களை நேரடியாக வாங்க முடியாதவர்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வீட்டிற்கே வரவழைத்துக் கொள்ளலாம். மண்ணின் மனம் மாறாமல் நம் மண்ணின் சுவையை அனுபவிப்பது ஒரு மகா அனுபவம். இயற்கையோடு மீண்டும் இணைவதுதான் நாம் நமது பிள்ளைகளுக்கும் சமூகத்திற்கும் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த கடமை. வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் ஆரோக்கியத்தை மட்டும் இழக்கக்கூடாது. உங்கள் ஆரோக்கியத்திற்கு நாங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பாக எங்களின் குளோபல் எசென்ஷியல்ஸ் கிளாசிக் ப்ளூ உணவுப் பொருட்களை தருகிறோம். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் ஆனந்தம். கிளாசிக் ப்ளூ உணவுப் பொருட்கள், தாய்மண் உணவுகள், தாய்மொழி பாசம். Lights on, please. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் நிவாஷ் குமார். கிளாசிக் ப்ளூ வந்து நம்மளோட ஓன் பிராண்டுங்க. நம்மளோட மோட்டோ என்னன்னா, நம்ம ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை வந்து நாங்கள் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதோட விளைவு தான் இந்த குளோபல் எசென்ஷியல்ஸ் கிளாசிக் ப்ளூ. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ப்ராடக்ட்டு நம்ம விவசாயிகளுக்காக பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா நான் வந்து ஒரு விவசாயி, அப்பா வந்து ஒரு விவசாயி. ஸோ இந்த ஒரு விவசாயிக்கு தெரியும் ஒரு ப்ராடக்டை எப்படி, நல்ல ப்ராடக்டை வந்து மக்களுக்கு வந்து இங்கே வந்து யூஎஸோட இதில் வந்து நம்ம கொடுக்கணுன்றது. அதுதான் எங்களோட மோட்டோ. அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு ரீசெண்டாக மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரோட் ஐலாண்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்யூ. எங்களை மாதிரி இருந்து ஆளுங்கள்கிட்ட வாங்கினீங்கன்னா எங்களோட விவசாயிகளை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா மற்றதெல்லாம் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் விவசாயத்தை பற்றியோ இதை பற்றியோ பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. அது அந்த மாதிரி இதிலேருந்து வந்ததுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியும்.
ஸோ எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து ஆன்லைனில் வரதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ராடக்டை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்மால் லெவல் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுங்கள், விவசாயிகளை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ நிவாஸ். அடுத்ததாக வருவது ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ், சிங்காரி ஸ்குவாட். பேரே வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ பெண்கள் தங்கள் வேலையில் வேகமானவர்கள் மட்டுமல்ல, பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலும் வலிமையானவர்கள். இதில் ஏதாவது வேற கருத்து இருக்கா? அவர்கள் தங்களின் நளினமான நடன அசைவுகளால் தாளத்திற்கு ஏற்ப ஆடி தாங்கள் செல்லும் இடமெல்லாம் உற்சாகத்தை ஏற்படுத்துபவர்கள். அது எப்படி என்று உங்களுக்கு காட்ட இதோ வருகிறது சிங்காரி ஸ்குவாட். ஆட வருபவர்கள் செங்கனி கவிதா சிங்காரவேலு, சந்தியா தெக்கிலி மடத்தில்